ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டிஆர்எஃப்டி பார்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிஃப்ட் பார்ட்டி வந்து பினான்ஸ் லேப் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. டான் கேம்ஸ்னு சொல்லி ஒரு இதை வச்சு அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து தான் இந்த ட்ரிஃப்ட் பார்ட்டி வந்து வருது. இது வந்து என்னென்னா கேட்டிசன் மாதிரி தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து கார் லெவல் வந்து பேஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து சேமாக இருக்கக்கூடிய காரை வந்து மெர்ஜ் பண்ணுறது மூலியமாட்டு நமக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுறது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ என்கிட்ட கேட்டால் நம்ம ஆட்டோ மோட் போகிறது தான் நல்லது. ஆட்டோ மோட் மட்டும் நம்ம வந்து போட்டுவிட்டால் போதும். 7 டேஸுக்கு வந்து ஒரு 280 ஸ்டார் கிட்ட வருது. ஸோ என்றைக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு வரக்கூடிய ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணி தான் ஆகணும். கிரிப்டோவில் வந்து ரிஸ்க் எடுக்காமல் ஏர்ன் பண்ணவே முடியாது. எல்லாமே நம்ம ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பண்ணணும். அதே நேரத்தில் வந்து அதோட ரிட்டர்னும் நல்லா தான் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து கார் லெவலில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோ மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அதுவே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிக்கணும். நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. நம்மளோட மெயின் ஒர்க்கு என்னென்னா இதில் வந்து இந்த டிஆர்எஃப்டி டோக்கனை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து என்னென்னா இந்த கேமுக்குள்ளே வந்து அப்கிரேடுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மெயினாக வந்து இந்த டிஆர்எஃப்டி டோக்கன் எப்படிலாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலான்னா, ஏர்னில் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ரிவார்டில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில டாஸ்க்கெல்லாம் வரும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாட்டும் நம்ம இந்த டிஆர்எஃப்டி டோக்கனை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலியமாட்டும் நமக்கு கிடைக்கும். அச்சீவ்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி இத்தனை மெர்ஜின்னு பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் அப்படி வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டிஆர்எஃப்டி டோக்கன் வந்து இந்த மைனிங்கில் போனீங்கன்னா சில அப்கிரேட்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து எதை அப்கிரேட் பண்ணணும், இந்த போர்ட் டாக்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த கார் லெவலில் வந்து டக்குன்னு அப்கிரேட் ஆகணும்னா இந்த போர்ட் டாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா ஒரு லெவல் 66 நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்எஃப்டி வந்து தருவேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 66 வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து மெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து ஆன்லேயே வச்சுருக்கணும். மொபைல் யூஸர்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட்டோ கிளிக் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி எனேபிள்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் ஸ்க்ரீன் எப்படி ஆன்லேயே வச்சுட்டு பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்லேயே வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக நமக்கு வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் ஸ்டார்ட் பண்ணி 2 டேஸ் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து 27th லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் பூஸ்ட்டுன்னு இருக்குது. பூஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதிலலாம் நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மற்றபடி வந்து என்னென்னா நமக்கு ஆட்டோ மோடே நமக்கு வந்து போதும். ஆட்டோ மோடே நமக்கு இதில் வந்து நல்ல ஒரு இது வந்து கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து இந்த கார் லெவல் அதாவது ஏர்ன் பர் செகண்ட் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஏர் ட்ராப் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்னை வந்து டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.